ஜோதிட ரீதியாக கண்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படின்னா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ கண்களை குறிக்கக்கூடிய காரக கிரகம் பார்த்தா சூரியனும் சந்திரனும் தான். கண்ணுடைய அழகை குறிக்கக்கூடியது சுக்கிரன்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன், சந்திரன், சுக்கிரன் இது எல்லாமே ராகு கேதுக்களோட இருக்குது அப்படின்னா இயல்பாகவே அவங்களுக்கு கண்ணு சம்மந்த உபாதை வந்துருங்க. அது பர்டிகுலராக இந்த சூரியன், சந்திரன், சுக்கிரன் 1ஆம் பாவகம், 2ஆம் பாவகம், 12ஆம் பாவகம் இந்த 3 இடத்துல இருந்தது அப்படின்னா கண்ணு சம்மந்தப்பட்ட உபாதை கம்பல்சரி அந்த ஜாதகருக்கு வந்துடும். அப்போ தொடர்ந்து ஒருத்தர் கண்ணு சம்மந்த உபாதை இருக்குது, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டுருக்குறோம், செட் செய்ய முடியல, ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கு மிக பிரசித்தி பெற்ற பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவை மாவட்டம் அன்னூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கருவலூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயில். அது கண் சம்பந்தப்பட்ட உபாதைகளை நீக்கக்கூடிய ஒரு பிரசித்தி பெற்ற தலம். அந்த மாரியம்மன் கோயிலை நினைத்து, அந்த அம்மனை நினைத்து என்னுடைய கண் உபாதைகள் சரியாக வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுதல் வச்சுட்டோம் அப்படின்னா கண்ணு சம்மந்த உபாதைகள் விரைவாகவே நலம் பெறும். அதே மாதிரி அந்த கண்ணு சம்மந்த உபாதை ரெடியானதுக்கப்புறமா நம்ம அந்த கோயிலில் போய் கண் அடக்கம் அப்படின்னு விற்பாங்க. அதை வாங்கி அங்கே செலுத்திட்டு வந்துட்டோம் அப்படின்னா மேற்கொண்டு கண்ணு சம்மந்த உபாதைகள் அவங்களுக்கு வராமல் இருக்கும்.